சேதுராமன் நீங்கள் எப்படி வரேன் திரு மணிகண்டன் உங்கள்கிட்ட நிறைய வரேன். சேதுராமன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, நம்ம கடந்த காலங்களில் பேசியிருக்கோம். முதல்ல வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக அதன் கூட்டணி அவங்க ஒன்றும் பலமாக இல்லை, அவங்களோட இதில் வந்து இன்னும் வந்து சலசலப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட கூட்டணியில் வந்து அது அதிமுகவுடைய ஆட்சியா இல்லைனா வந்து கூட்டணி ஆட்சியா என்டிஏ ஆட்சியா இந்த மாதிரியான பல விவகாரங்கள் வந்து நம்ம வந்து டிபேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எப்படி இருக்குன்னாக்க ஒரு என்டிஏங்கிற ஒரு கூட்டணியாக தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ என்டிஏ ஆட்சிங்கிற அந்த முறையில் பாஜக சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முதல்வருங்கிறவர்கள கன்ஃபியூஷன் எங்கேயுமே கிடையாது, ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அங்கேயும் முதலமைச்சர்ல எந்த கன்ஃபியூஷனும் இல்லையே. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் வேட்பாளர். இல்ல இருக்கு, இதுல வரேன் உங்களுக்கு. நான் அந்த அதுல மாற்றம் வருதா? இல்ல அதுல இல்ல, வரட்டும். இங்கே சொல்லப்பட்டது அப்படிதானே சொல்லப்பட்டது. அதனால அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு, அந்த மேடை பிரதமர் இருக்கக்கூடிய மேடையிலேயே அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் கருதியும் சொல்றாரு. யார் சொல்றாரு? சோ எடப்பாடி அவர்கள். திரு மோடி என்ன சொன்னாரு? என்டிஏ ஆட்சின்னு சொல்றாரு. என்ன அதோட அர்த்தம் அப்படின்னு நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னு நான் சொல்றேன். ஒருவேளை யாருக்கா வேணும் எடுத்துக்கலாம்னு சொன்னா, ஒருவேளை அதாவது அதிமுக தனித்து, அதாவது இப்போ திமுக எடுத்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சிருக்காங்க. கடந்த முறை ஜெயலலிதா அம்மையார் சொன்ன மாதிரி மைனாரிட்டி திமுக சொல்ல முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. சோ அப்படி ஒரு ஆட்சியை அமைத்து இருக்கிறார்கள். அப்போ இது திமுக ஆட்சி தான். நீங்க கூட்டணி எல்லாரும் இருக்காங்கன்னா கூட அதே மாதிரி அங்கேயும் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்னு அப்படி சொல்ற. ஒருவேளை அப்படி இவங்க வந்து அறுதி பெரும்பான்மை வராத பட்சத்துல பெரிய அளவுல டிஃபரன்ஸ் ஏதானும் இருக்கு, இந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்துதான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னாக்கா அங்க என்ன மாதிரியான விட்டு கொடுத்தல் என்ன இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ரெண்டு பெரும்பான்மை எந்த கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் போஸ்ட் போல் சினாரியோ டிஃபரண்ட் தானே. அவ்வளவுதான் இன்னைக்கு தெளிவா சொல்லிருக்காங்க. அத மறுபே எங்கேயும் பேசல. இங்க நீங்க ஒரு விஷயம் கிளாரிட்டி எடுத்துக்கணும். இங்க இப்போது பேசப்படுவது, இந்த தேர்தலில் பேசப்படுவது ப்ரீ போல்ல நீங்க வந்து ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்ங்கிற ஒரு பரப்புரையை கொண்டு போக முடியுமா மக்கள்கிட்ட? மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கிறது தான். இப்ப நீங்க வந்து ப்ரீ போஸ்ட் போல்ல என்ன வேணா நடக்கலாம், அது வேறு. நீங்க சொல்றது என்னன்னா என்டிஏ பிரைம் மினிஸ்டர் எதை வச்சு சொல்றாரு? என்டிஏ ஆட்சின்னு எதை வச்சு சொல்றாரு? இல்லங்க, என்டிஏ ஆட்சிங்கிறது ரொம்ப சிம்பிள். இன்னைக்கும் திரு நயினா நாகேந்திரன் நியூஸ் 18ல பேசணும் சொல்றாரு. இதுல ஒரு விளக்கம் சொல்லுங்களேன்னு கேட்கும்போது அவர் சொல்றது என்டிஏ ஆட்சியில முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அப்படிங்கிற. அவ்வளவுதான். என்டிஏ ஆட்சினா என்ன எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் சொல்றேன். மத்தியில் என்டிஏ ஆட்சின்னு சொன்னா இன்னைக்கு பிரதானமாக மோடி அவர்கள் தான் இருக்காரு, எல்லா பிஜேபியோட தலைவர்களும் மந்திரிகளாக இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. அந்த மாதிரி என்டிஏவை மாநிலத்தில் தலைமை தாங்குவதுங்கிறது அதிமுக. சரி, அதான் அதிமுக அந்த ஆட்சி அது எடப்பாடி அவர்களுடைய தலைமையில இருக்கும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சின்னு சொல்றாங்களா, இந்தியா கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களா? இல்ல, அவங்க எப்படி கூட்டணியை பேர் சொல்லணும், அதனால தானே அவங்க சொல்றாங்க. நீங்க என்டிஏ கூட்டணி சொல்றீங்க, அதிமுக கூட்டணி. ஏன்னா இவங்க திமுக கூட்டணி சொல்றதுனால இந்தி கூட்டணி சொல்லலங்கிற ஒரு பிரஷர் வருதுனால அங்க எங்க தொடக்கம் என்டிஏ கூட்டணின்னு திமுக கூட்டணி சொல்ல தொடங்கல. என்டிஏ கூட்டணி பாஜக தலைவர்கள் தான் பிரதமர் சொல்றாரு, உள்துறை அதுல என்ன தவறு இருக்கு? அத்தனை கட்சிகளும் என்டிஏல இருக்காங்க. இது வந்து ஒன்லி வந்து இது வந்து தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி என்பது நீங்க கூட்டணி ஆட்சிக்குள்ள கூட்டணி பாராளுமன்ற தேர்தல் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏன்னா இப்ப இதுல ஒரு கருத்து சொல்றாங்க, தமிழ்நாடு மட்டும் என்ன வேற, தமிழ்நாட்டு மக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில மக்களை போல்தான் இதை வந்து எடுத்துப்பாங்கன்னு திரு பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டவர்கள் சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல தனித்துவமா இங்க இருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க. ரெண்டு திமுக அதிமுக ரெண்டுமே சொல்லுது கூட்டணி ஆட்சி என்பது எடுபடாதுன்னு சொல்றாங்க. கூட்டணியில் பங்கு கொடுக்க கூடாதுங்கிறது இதுவரைக்கும் இருக்காங்க. கூட்டாட்சி தத்துவத்தை பேசுபவர்கள் ஜெனரலா என்ன மனநிலையில இருக்காங்கன்னா, மத்தியில நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா நாங்க கூட்டாட்சி அப்படிங்கறது ஓடி வந்துருவோம். ஆனா மாநிலத்தில் வந்து சுயாட்சின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சுயாட்சிங்கிறது வேற, ஆனா இந்த கூட்டணி தத்துவத்துல கூட்டணியில இருக்கவங்களுக்கு எந்தவித அங்கீகாரமோ அதிகார பகிர்வோ கொடுக்க மாட்டோம்னு சொல்றதும் ரெண்டும் வேற. அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் கொடுக்கப்பட இப்படி பாருங்க, டிபேட்டுக்கு தான் இருக்கிறேன். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லா மாநிலங்களும் அங்க பிரதிநிதித்துவப்படணும், மாநில கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் வரணும், அதனால கூட்டாட்சி. மாநிலம் சிங்கிளா இருக்கு, இங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வருது, சுயாட்சி. இல்ல என்ன உங்களுக்கு சிக்கல்? இல்ல இதுல என்ன சிக்கல் அப்படின்னாக்க, இரண்டையும் போய் ஒண்ணா பார்க்க முடியும். இதே ஒரு மாநிலம், இதுல நீங்க தொகுதி வாரியா பிரிச்சிருக்கீங்க. அந்த தொகுதியில மற்ற கட்சிகள் வெற்றி பெறாங்க. அப்ப நீங்க இங்கேயும் வந்து அங்கதான் என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க என்ன டிஃபரன்ஸ்னா, தமிழ்நாட்டில இருந்து இப்போ எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டில இருந்து 40 இடங்களிலும்
இன்னைக்கு வந்து யூபிஏ அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. இப்போ தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் எப்படி வருவாங்க? வராது, வரல. அப்போ மாநிலங்களுக்கான இடங்களை அப்படின்னு வராங்க. இங்கே மாவட்டத்திலேருந்து எங்கே வெற்றி பெற்றாலும் இங்கே இருக்கக்கூடிய கட்சி தானே வெற்றி பெற போகுது. அப்போ இங்கே எல்லா இடத்துக்குமான ரெப்ரசன்டேஷன் இருக்கும் தானே, எல்லா மாவட்டங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வந்துருது இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும். நீங்கள் எது வந்தாலும் மாவட்டங்கள் ரெப்ரசன்டேஷன்ங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா தொகுதி நீங்கள் மாவட்டங்கள்லேயும் அப்படி எடுத்தீங்கன்னா கூட சரி, அப்புறம் நம்ம வார்டு வாரியாக ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இல்லை, ஒரு சில கட்சிகளுக்கு நீங்கள் வந்து வெறும் தனி தொகுதி மட்டும்தான் நீங்கள் வந்து ஒதுக்குறீங்க. அப்போ அதில் வந்து அதிகார அவங்க இல்லை ஜெனரலாக சொல்கிறாங்க. ஒரு சில கட்சிகள் அவங்களே சொல்றாங்க அந்த கட்சி இல்ல இல்ல யார் இருக்கக்கூடிய கட்சிகள் கடந்த காலங்கள்ல எந்த கட்சின்னு சொல்லுங்க. நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு யார் சொன்னா? விசிகா இத நீங்க டைவர்ட் பண்றீங்க. நான் என்ன இல்ல இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன். யார் விசிகா சொல்றீங்க? ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்றாங்க? இப்ப யார் இருக்காங்க? இல்ல விசிகா தான சொல்றீங்க? ஆமா விசிகா சொன்னாங்க. கடந்த காலத்துல ரெண்டு தொகுதிகள்ல இல்ல இப்ப ரெண்டு தொகுதிகள உங்களுக்கு நினைவூட்றேன். திரு ஷானவாஸ் ஒரு இடத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. முன்னாடியான எலெக்ஷன் பாலாஜி ஒரு இடத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதுக்கு அப்புறம் தான் அது மாறிச்சுங்கிறது நம்ம வெச்சுக்கலாம். சார் நீங்க கரண்டா பேசினா திருப்பி நேரு காலத்துக்கு போறீங்க. இல்ல ஒரு நிமிடம். அவங்களுக்கு சொல்லப்பட்டது அப்படிதானே சொல்லப்பட்டது. அப்போ அந்த அதிகார பகிர்வுங்கிறது வரும்போது அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்ங்கறத பாயிண்ட் ஒன்னு. இல்ல அடுத்து வரேன். நான் மெயினான பாயிண்ட்க்கு பதில் சொல்லாம போய் கடந்து போயிட வேண்டாம்ங்கறதுக்காக இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்கறேன்னாக்க காங்கிரஸ்ல வந்து ரெண்டு தாட் ப்ராசஸ் ஓடுது. ஒன்னு ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட். அவங்க என்ன நினைக்கிறாங்க, சேஃபா ப்ளே பண்ணிடலாம், நமக்கு இருக்கிறவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை வாங்கிப்போம், எம்பி சீட்டு இத்தனை வேணும், ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கறதெல்லாம். இன்னைக்கு பேசக்கூடியவங்க எல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்றவங்க எல்லாம் எம்பிஸ பேசுறாங்க. காரணம் என்னன்னாக்க அவங்களுக்கு இது வந்து வாட் இஸ் அட் ஸ்டேக்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் அவங்க தேர்தலை சந்திக்க போறாங்க. 4 வருஷம். அதனால இல்ல 2026 29 தானே. சோ அப்படின்னாக்க நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய மனநிலை இன்னைக்கு பேட் நேம் இருந்தா கூட பரவாயில்ல, அப்புறம் பேட்ச் அப் பண்ணிக்கிறதுக்கு டைம் இருக்கு, வாட் எவர் இட் இஸ். ஓகே. ஆனா இதுல ஒரு பக்கம் இருக்கும்போது விஜயை காமிச்சு அவங்கள பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டு தாவேக்காவை வைத்துக் கொண்டு இங்க சீட்டுக்கு அதிகமா கேட்கறதோ ரெப்ரசன்டேஷன் கேட்கறது இந்த மாதிரியான கேட்கறது ஒண்ணு இல்ல. இது முடிஞ்சா ஃபைனலா செட்டில் பண்றோமா. இன்னொரு பக்கம் அவங்களுடைய மனநிலை என்ன இருக்குன்னாக்க ஒரு சிலருடைய மனநிலை நம்ம வந்து பாஜக ஒரு பக்கம் ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டு வருது, இருதுருவ பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க ஒரு பக்கம் திமுக வர்சஸ் அதிமுகன்னு இருக்கு. இதுல வந்து டியர் 2 வந்தோம்னா பாஜக ஒரு பக்கம் ஸ்ட்ரெங்தன் ஆகுதுன்னா அதுக்கு ஈக்குவலா நம்மளுடைய பிரசன்ஸ் இங்க மாநிலத்துல ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்கிற ஒரு மனநிலை இருந்தா சோ அதனால நம்ம இதை செய்ய வேண்டும். இப்படி இல்லைன்னா பாத்துக்கலாம். இன்னொன்னும் ஒரு சில மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இப்போ மனநிலை திமுக இல்ல ரொம்ப போச்சுன்னா பரவாயில்ல, நம்ம தான் வந்து இவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, ஆனா நம்ம தான் வந்து சீட்டையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து அதுக்கான பணத்தையும் கொடுத்து இதையெல்லாம் கொடுத்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு அது இல்லன்னா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு. ஆனா அவங்களும் அதே மனநிலை. நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட்? அதுக்கு இல்ல இட்ஸ் a straightforward statement. சரி, அவர் என்னன்னா இத பொதுவெளியில சொல்றாங்கனாலே அவங்க வந்து இந்த காங்கிரஸ் வந்து ஒரு ஹார்ட் ஸ்டான்ஸ் எடுக்கறாங்க, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கறாரு. இவங்க ஒரு பதிலுக்கான ஹார்ட் ஸ்டான்ஸ் எடுக்கறாங்கன்னு தான் பார்க்கணும். அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா இதுவரையில் வந்து எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மழுப்பலான பதில்களாக இருந்து கொண்டிருந்ததுல இதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. அதுவும் குறிப்பா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கனிமொழி அம்மையார் வந்து அவங்கள ராகுல் காந்தியை போய் பார்த்தாங்க அப்படிங்கறது எல்லாமே இருக்கு. இப்ப கடைசியா நான் என்ன பாக்குறேன்னா ஒருவேளை இத வந்து முறித்து கொள்ளலாம்னு முடிவுக்கு வந்தாங்கன்னா காங்கிரஸ் என்ன யோசிப்பாங்க அப்படின்னாக்கா தங்களுக்கு பரப்புரைக்கு சாதகமாக இருக்கணும்னு திமுக நம்மள வெளியில போக சொல்லணும்னு திமுக என்ன நினைப்பாங்கன்னா நீங்களா வெளியில போங்க அப்படிங்கிறதுக்கு. சோ அதை நோக்கி நகர்கிறதாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறதுங்கிறதான் பாயிண்ட். சோ ப்ராபபிலிட்டிஸ் என்னங்கறதை நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது இருக்கா இல்லையா, இல்லனா இல்லனா வெறும் ஊர்காயாக டிவிக்கு பயன்படுத்தி கொண்டு இவங்க வந்து இந்த ஜேர்னியை தொடர போறாங்களா? யாருக்கு என்ன உங்களுக்கு ஏதோ ஷாக் ஆன மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதாவது மு.க. ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கிற உறவின் அடிப்படையில் நான் சொல்றேன், திமுக காங்கிரஸ் உறவு வந்து ரமேஷ் சேதுராமன் எந்த அளவுக்கு வேண்டுகோள் வைத்தாலும் இல்லை என்றால் கோவில் சென்று அர்ச்சனை செய்தாலும் நடக்காது. அது என்றும் வந்து அவருக்கு என்னங்க அதுல இருக்கு? அவர் ஒரு அப்சர்வரா சொல்றாரு, ஆனா அவர் விருப்பங்கிறீங்களா? அத அவருடைய விருப்பம் அதான் நினைக்கிறேன். என்னோட இன்டர்பிரேஷன் விருப்பம்னு சொன்னா நான் என்ன சார் சொல்ல முடியும்? விருப்பம்னு சொல்ல சரி, அவரோட பார்வை அப்படிங்கிறது உண்மையாக வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. ஆமா, பழனி முருகனோ இல்லை என்றால் பாக்கி இருக்கணும். சரி, நம்ம பேசலாம். மணிகண்டன் பேசுறேன்.